ஹாய் கைஸ், ஐ எம் விக்னேஷ். இப்போ இந்த நம்ம மாடல் நோட் பண்ணீங்கன்னா, இதோட ஃப்ரண்ட் செக்ஷன் வியூவை நான் AutoCADல டிராயிங் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரண்ட் செக்ஷன் வியூவை யூஸ் பண்ணி தான் நான் வந்து டாப் வியூ வந்து கிரியேட் பண்ண போறேன். ஜென்ரலா வந்து நம்ம ஒரு மாடல் பார்த்தோம்னா, அதை எப்படி டிசைன் பண்றது, ஒரு டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி டிரா பண்ணுவோம். லைன் ப்ரொஃபைல், சர்க்குலர் ப்ரொஃபைல்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி டிரா பண்ணுவோம். பட் ப்ரொஜெக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி எப்படி வந்து கிரியேட் பண்றது, அதுதான் இப்போ வந்து பார்க்க போறோம். ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ஸ்ல ஒன் ஆஃப் த டைப்பான டாப் வியூவை தான் இப்போ வந்து நான் டிரா பண்ண போறேன். பட் நம்ம வந்து சிம்பிளா வந்து டிரா பண்ணாம கிளியர் எக்ஸ்பிளனேஷன்ஸா இன் டீட்டெயிலா ஒன் பை ஒன்னா வந்து டிரா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதோட அவுட்டர் வியூ. டாப்ல இருந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து இதோட அவுட்டர் எட்ஜஸ், அதாவது அந்த லார்ஜர் டயாமீட்டர்ல இருக்க அந்த சர்க்குலர் எட்ஜஸ் தான் நம்மளுக்கு விசிபிளா இருக்கும். அதோட டயாமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 142 டயாமீட்டர். இப்போ சர்க்கிளை இனிஷியேட் பண்ணியிருக்கேன். இதுல டயாமீட்டர் மென்ஷன் பண்ணிட்டு 142 எம்எம்னு குடுத்துக்கலாம். ஒன்ஸ் குடுத்துட்ட பிறகு அதுக்கேத்த மாரியே டயாமீட்டர் எனக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கு. டயாமீட்டர்ல ஒரு சர்க்கிள் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இப்ப இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து நமக்கு நெக்ஸ்ட் தெரியிற டயாமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனதர் டயாமீட்டர் தான். இது வந்து ஜஸ்ட் ஒரு 86 பேசிஸ்ல இருக்கு. ஸோ டயாமீட்டர் மென்ஷன் பண்ணிக்கிறேன். மென்ஷன் மட்டும் 86ன்னு அப்ளை பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்ட பிறகு அதே மாரி ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அகைன் இதோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து அனதர் அவுட்டர் எட்ஜஸ் எது நம்மளுக்கு விசிபிளா இருக்கு. நம்ம டாப்ல இருந்து பார்க்கும்போது எந்த எட்ஜஸ் கரண்ட்டா நம்மளுக்கு விசிபிளா இருக்கு. இந்த பாட்டம் கிடையாது. அந்த டாப் ஒண்ணு தான். ஏன்னா, பாட்டம்ல இருக்கிறது வந்து மறைஞ்சிரும். நம்மளால பார்க்க முடியாது. அந்த டாப்ல இருக்கிறது மட்டும் தான் தெரியும். அதோட டயாமீட்டர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, 50.8 கரெக்ட்டா அந்த அவுட்டர் எட்ஜஸ்ல இருக்க அந்த சர்க்குலர் ப்ரொஃபைல் 3 சர்க்குலர் ப்ரொஃபைல்க்கான அவுட்டர் எட்ஜஸ் ஏரியாவ மட்டும் நான் டிரா பண்ணியிருக்கேன். இப்ப நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுக்கு சைட்ல வந்து இன்னொரு ஒரு போர்ஷன்ஸும் இருக்கு. அந்த சைட் போர்ஷன்ஸ் வந்து ஒரு சின்னதா ஒரு வால் மாரி கிரியேட் ஆயிருக்கு. ஒரு பைப் டிசைன்ஸ் மாரி ஃபார்ம் ஆயிருக்கு. அத எப்படி டிரா பண்றது? அதுவும் நம்ம டாப்ல இருந்து பார்க்கும்போது விசிபிளா இருக்கும். எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல விசிபிள் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 10 டிஸ்டன்ஸ்ல விசிபிளா இருக்கு. ஸோ, இப்ப இந்த லெஃப்ட் ஹேண்ட் குவாட்ரண்ட்ல இருந்து ஹாரிசான்டலா ஒரு லைன் ப்ரொஃபைல் ஒண்ணு டிரா பண்ணிக்கிறேன் 10 டிஸ்டன்ஸ்ல. ஒன்ஸ் டிரா பண்ணிட்ட பிறகு இப்ப வெர்டிகல் லைன். இதுக்கான டைமென்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியணும்ல. ரைட் ஹேண்ட் சைட்ல நோட் பண்ணீங்கன்னா, ஓவரால் இருக்கிற டயாமீட்டர் வந்து 23 ஸோ, இப்ப ஹால்ஃப் த ரேஷியோ அதோட ரேடியஸ் மட்டும் நான் வந்து 11.5 டிஸ்டன்ஸ்ல வந்து டிரா பண்ணிக்கிட்டேன். வெர்டிகலா ஒரு லைன் டிரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஹாரிசான்டலா ஒரு லைன டிரா பண்ணி அத கோயின்சைடும் பண்ணிட்டேன். இங்க அனதர் போர்ஷன்ஸ்ல சேம் டிஸ்டன்ஸ்ல 11.5 டிஸ்டன்ஸ்ல டிரா பண்ணிட்டு ஹாரிசான்டலா ஒரு லைன். இப்ப எக்ஸஸ் போர்ஷன்ல ட்ரிம் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணி டிஆர்னு கமாண்ட டபுள் என்டர் பண்ணீங்கன்னா எக்ஸஸ் ஏரியாவை மட்டும் நம்ம வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ட்ரிம் பண்ணிட்டோமா, இப்ப அதே மாரி ஆப்போசிட் போர்ஷன்ஸ்லும் இதே ப்ரொஜெக்ஷன்ஸ் தான ஆப்போசிட் போர்ஷன்ஸ்ல இருக்கு. ஸோ அப்படியே மிரர் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணிட்டு ஒரு போர்ஷன செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு என்டர். கிளிக் பண்ணிட்ட பிறகு கரெக்ட்டா அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து வெர்டிகல் ப்ரொஜெக்ஷன்ஸ பேஸ் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிறத ரைட் ஹேண்ட்ல மிரர் பண்ணியாச்சு. இப்ப அனதர் போர்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம் ஒன் பை ஒன்னா. இப்ப டாப்ல இருந்து பார்க்கும்போது ஒரு கார்னர் ஏரியால நம்ம ஃபில்லட் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். அந்த ஃபில்லட்ட நான் எப்படி டாப் வியூல வந்து காமிக்கிறது? இதே மாரி அந்த ரேடியஸ நோட் பண்ணீங்கன்னா 5 ரேடியஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஆப்போசிட்ல ப்ரொஜெக்ட் ஆன மாரி. இப்ப இன்னொரு ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைல் நம்ம வந்து டிரா பண்றதுக்கு பதிலா ஆஃப்செட் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணியே கரெக்ட்டா அந்த சர்க்கிள ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ஓஎஃப்னு கமாண்ட் டைப் பண்ணியாச்சா? எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு வந்து தேவை? 5 டிஸ்டன்ஸ் தேவை. ஸோ 5 நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் 5 நான் மென்ஷன் பண்ணிட்ட பிறகு கரெக்ட்டா அந்த சர்க்கிள்லேருந்து ஆப்போசிட் போர்ஷன்ஸ்ல ப்ரொஃபைல் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சு. ஆஃப்செட் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணிட்டு டாப்ல. இதே மாரி பாட்டம்ல நோட் பண்ணீங்கனாலும் ஒரு ஸ்மால் ஆர்க் ப்ரொஃபைல் ஒண்ணு இருக்கும். அதுவும் சேம் டயாமீட்டர் தான். சாரி சேம் ரேடியஸ் தான் 5 ரேடியஸ். அது எப்படி ப்ரொஜெக்ட் பண்றது? ஆஃப்செட் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணியே எக்ஸாக்ட்டா அந்த எட்ஜஸ்ல இருந்து ஆப்போசிட் போர்ஷன்ஸ்ல கிரியேட் பண்ணலாம். ஆப்போசிட் போர்ஷன்ஸ்ல நம்ம கிரியேட் பண்ணாலும், இங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரூடட் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த போர்ஷன்ல தெரியாதுல்ல. ஸோ, அதனால இந்த ஏரியால மட்டும் நான் ட்ரிம் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணி அந்த பர்ட்டிகுலர் ஏரியாவ மட்டும் நம்ம வந்து ட்ரிம் பண்ணிடலாம். ஏன்னா, டாப்ல இருந்து பார்க்கும்போது அந்த ஏரியா நம்மளுக்கு வந்து விசிபிளா இருக்காது. ஓகே. அவுட்டர் எட்ஜஸ்லாம் வந்து நார்மல் சர்க்குலர் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி டிரா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இன்னர் ஏரியாவெல்லாம் ஹிட்டன் லைன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து காமிக்க முடியும். ஸோ, ஹிட்டன் லைன்ஸ ஃபர்ஸ்ட் நான் லோட் பண்ணிட்டேன். ஒன்ஸ் லோட் பண்ணிட்ட பிறகு, இப்ப சர்க்குலர் ப்ரொஃபைல் பிக் பண்ணியாச்சா? கரெக்ட்டா அந்த சென்டர் பாயிண்ட்ட செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்ப ஃபர்ஸ்ட் எந்த பிரைமரி சர்க்குலர் ப்ரொஃபைல்? ஃபர்ஸ்ட் ஹோல வந்து நம்ம ஹிட்டன் லைன்ஸ் யூஸ் பண்ணி டிரா பண்றதுக்கு முதல்ல ஹோல வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஹோலோட டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 30.8 ஸோ, இந்த 30.8 டயாமீட்டர அப்படியே வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்ப யூசுவலா நம்ம AutoCADல டிஃபால்ட்டா ரேடியஸ் வைஸ் தான் இருக்கும். டைரக்ட்டாவே 30.8ன்னு அப்ளை பண்ணும்போது டபுள் த ரேஷியோவா வந்து கன்வெர்ட் ஆகிரும். இப்ப நம்மளுக்கு டயாமீட்டர் வைஸ் தான் கன்வெர்ட் ஆகணும். ஸோ, சர்க்கிளையும் அகைன் பிக் பண்ணிட்டு கரெக்ட்டா அந்த சென்டர் பாயிண்ட்ட சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு டயாமீட்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல 30.8 வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அப்ளை பண்ணியாச்சா? இந்த சர்க்குலர் ப்ரொஃபைல. இப்போ நம்ம வந்து டிராயிங்க நோட் பண்ணினா, கரெக்ட்டா ஒரு பர்ட்டிகுலர் ஏரியா
அதாவது அந்த டாப் சர்க்கிள்ல இருந்து ஒரு ஸ்மாலர் சர்க்குலர் ப்ரொஃபைல் வந்து ஹிட்டனா இருக்கு. 8 டிஸ்டன்ஸ்ல ஆஃப்செட் ஆன மாரி. அந்த போர்ஷன்ஸ் தான். கரெக்ட்டா இந்த மினிமம் சர்க்கிள்ல இருந்து 8 ஆஃப்செட் டிஸ்டன்ஸ்ல ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைல் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த சென்டர் போர்ஷன்லேருந்து 8 டிஸ்டன்ஸ்ல ஆஃப்செட் ஆயிருக்கு. இது வந்து நம்மளுக்கு ஹிட்டனா இருக்கு. டாப்ல இருந்து பார்த்தா தெரியாது. ஸோ, அதனால அத ஹிட்டன் லைன்ஸா நம்ம லோட் பண்ண லைன்ஸ்ல செலக்ட் பண்ணிட்டு, ஹிட்டன் லைன்ஸா கன்வெர்ட் பண்ணிடுறேன். இது ஃபர்ஸ்ட் ஹிட்டன் லைன்ஸ். நமக்கு டாப்லேருந்து பார்க்கும்போது விசிபிளா இருக்காது. ஸோ, அத ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக நான் ஹிட்டன் லைன்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாட்டம் போர்ஷன்ஸ். அதுலேருந்து பாட்டம்ல கரெக்ட்டா நோட் பண்ணீங்கன்னா, இன்னொரு ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைல் இந்த ஏரியா. இதுவும் வந்து அந்த டாப் பேஜஸ்க்கு விசிபிளா இருக்கு. ஸோ, அத வந்து நான் ஹிட்டன் லைன்ஸ்ல காமிக்க முடியாது. பட் இந்த சாம்ஃபர் ஃபார்மேஷன்ல என்னால ஹிட்டன் லைன்ஸ்ல காமிக்க முடியும். பார்த்தீங்கன்னா, 2 ஆஃப்செட் டிஸ்டன்ஸ்ல இது கிரியேட் ஆயிருக்கு. அகைன் ஆஃப்செட் என்டிட்டிஸ வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம். OFன்னு கமாண்ட டைப் பண்ணிட்டு, இப்ப 2 டிஸ்டன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மென்ஷன் பண்ணிட்டு கரெக்ட்டா அந்த சர்க்குலர் எட்ஜ பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணிட்டு அத ஆஃப்செட் என்டிட்டிஸா செலக்ட் பண்ணிட்டு, அப்படியே இத வந்து ஹிட்டன் லைன்ஸா கன்வெர்ட் பண்றேன். ஒன்ஸ் ஹிட்டன் லைன்ஸா கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்ப அகைன் அடுத்த ஹோல் போர்ஷன்ஸ வந்து கிரியேட் பண்ணிடலாம். இப்ப இந்த சாம்ஃபர் ஏரியாவ நோட் பண்ணீங்கன்னா, அத வந்து நான் ஆஃப்செட் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிட்டேன். பட் இந்த ஹோல் போர்ஷன்ஸோட டயாமீட்டர் வந்து 70 அத வந்து நம்ம சர்க்கிள் யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ண முடியும். ஒன்ஸ் சர்க்கிள இனிஷியேட் பண்ணிட்டு கரெக்ட்டா அந்த சென்டர் பாயிண்ட் வந்து பிக் பண்ணிக்கிறேன். இதுல டயாமீட்டர் டைப்ல 70 ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். 70 அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு அந்த சர்க்குலர் ப்ரொஃபைல் வந்து ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. இப்ப அத வந்து ஹிட்டன் லைன்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். நெறைய சர்க்கிள்ஸ் வந்து இருக்கிற மாரி தான் இருக்கும். ஏன்னா, டாப் வியூலேருந்து பார்க்கும்போது நமக்கு விசிபிளான லைன் எது? அதாவது விசிபிளான எட்ஜஸ் எது? நான் விசிபிள் எட்ஜஸ் எதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சா தான் அந்த பாக்கெட்ட வந்து கரெக்ட்டா மேக் பண்ண முடியும். ஓகேவா? இப்ப இந்த ஹிட்டன் லைன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இங்கேருந்து ஒரு பர்ட்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல ஆஃப்செட் பண்ணணும். ஏன்னா, அங்கேருந்து ஒரு 5 டிஸ்டன்ஸ்ல இன்னொரு ஒரு சர்க்கிள் இருக்கு. ஸோ, 5 வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு அந்த சர்க்கிள்லேருந்து பர்ட்டிகுலர் டிஸ்டன்ஸ் சேம் ஆஃப்செட் என்டிட்டிஸ். ஏன்னா, இதுவும் வந்து உள்ள ஒரு ஹோலோட டைப்ல தான் இருக்கு. அத நான் விசிபிள் லென்ஸ்ல காட்ட முடியாது. அதனால தான் ஆஃப்செட் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணி அந்த ஃபில்லட்டையும் வந்து நம்ம ஷோ பண்ணியாச்சு. இப்ப அடுத்த ஹோல்ஸோட டைமென்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு 50 டைமென்ஷன்ஸ்ல வந்து இருக்கு. ஓகேவா? இந்த 50 வந்து இதுவும் வந்து ஹிட்டனா தான் இருக்கு. ஏன்னா டாப்லேருந்து பார்க்கும்போது ஹோல் தானே. இத வந்து நம்ம கிளியரான சர்க்குலர் ப்ரொஃபைல்லே ட்ரா பண்ணிறலாம். எதுக்கு ஹிட்டன் லைன்ஸ் ட்ரா பண்ணணும்னா, நம்ம டாப்ல இருந்து பார்க்கும்போது ஸ்மால் ஹோல்ஸ் அதாவது அந்த 30.8 டயாமீட்டர் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். பேலன்ஸ் இருக்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதுக்காக தான் இந்த 15.8 சாரி 50 டயாமீட்டர் ஹிட்டன் லைன்ஸ்ல ட்ரா பண்ணிட்டேன். ஒன்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. இப்ப அதுக்கு அடுத்து இருக்கிற இன்னொரு எட்ஜஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா 64 இது ஹோல் கிடையாது. பட் இதுவும் வந்து ஒரு நான் விசிபிள் ஏரியா. அத நம்ம எப்படி மீன் பண்றது? டாப்ல இருந்து பார்க்கும்போது சேம் சர்க்குலர் ப்ரொஃபைலா தான் நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 64 டயாமீட்டர் வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். மென்ஷன் பண்ணியாச்சா? இது ஒரு ஏரியால வந்து பொசிஷனா இருக்கு. அதையும் வந்து நான் ஹிட்டன் லைன்ஸா மாத்துறேன். மல்டிபிள் லைன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கிற மாரி தான் இருக்கும். ஒன்ஸ் டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்ணிட்ட பிறகு, இந்த கிளியர் எட்ஜஸ அப்படிதான் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். டாப் வியூல. ஓகேவா? இப்ப சைட்ல இருக்க ஹோல்ஸ். இந்த ஏரியாவ நம்ம மீன் பண்ணிறலாம். கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு ஹாரிசான்டல் லைன் இந்த பாயிண்ட் வரைக்கும் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்ப ஹால்ஃப் த செக்ஷன் ஏரியாவா ஓவரால் அந்த டயாமீட்டர் ஏரியா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 15 டயாமீட்டர். ஜஸ்ட் நம்மளோட 2டி டிராயிங்ல கம்பேர் பண்ணி பார்த்தா கூட 15 டயாமீட்டர் தான். அதோட ரேடியஸ் வேல்யூவ 7.5 சென்டர் பாயிண்ட்லேருந்து டாப்லயும், பாட்டம்லயும் வந்து லைன் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிட்டேன். ஒன்ஸ் ட்ரா பண்ணிட்ட பிறகு கரெக்ட்டா இந்த பர்ட்டிகுலர் ப்ரொஃபைல நம்ம வந்து டெலீட் பண்ணிறலாம். ஏன்னா இது நம்மளுக்கு தேவையில்ல. லைனை செலக்ட் பண்ணிட்டு டெலீட். டெலீட் பண்ணியாச்சா? எக்ஸஸ் போர்ஷன்ஸ ட்ரிம் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணி ட்ரிம் பண்ணிறலாம். டிஆர்ன்னு கமாண்ட டைப் பண்ணிட்டு டபுள் என்டர் குடுத்துட்டேன். குடுத்துட்டு இந்த பர்ட்டிகுலர் போர்ஷன்ஸ ட்ரிம் பண்ணிருங்க. இப்ப அந்த லைன நான் செலக்ட் பண்ணிட்டு ஹிட்டன் லைன்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிறலாம். ஹிட்டன் லைன்ஸ்ல கன்வெர்ட் பண்ணாலும் இதோட ஸ்மாலர் டிஸ்டன்ஸ்க்கு எடுத்துக்கிட்டனால அந்த ஹிட்டன் லைன்ஸ் விசிபிளா இல்ல. ஓகேவா? இதே நான் லார்ஜர் கேப்ஸ் யூஸ் பண்ணாலும் எனக்கு ஹிட்டன் லைன்ஸ் விசிபிளா இல்ல. பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஸ்டன்ஸ இன்கிரீஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஹிட்டன் லைன்ஸ் விசிபிள் ஆகுது. அதுக்காக இந்த போர்ஷன்ஸ்க்கு மட்டும் ஒரு பர்ட்டிகுலர் சென்டர் லைன் டைப்ப வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா, இப்ப இங்க விசிபிள் பண்றதுக்காக. பர்ட்டிகுலர் சென்டர் லைன் டைப்ப மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதே தான் ரைட் ஹேண்ட் போர்ஷன்ஸ்லயும் கிரியேட் பண்ண போறோம். ஸோ மிரர் என்டிட்டீஸ்ல இந்த 2 லைன்ஸையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு வெர்டிகல் ரெப்ரசன்டேஷன்ஸ்க்கு ஏத்த மாரி ஆப்போசிட் போர்ஷன்ஸ்லயும் ப்ரொஜெக்ட் பண்ணிறலாம். ஒன்ஸ் ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சா, இங்க இப்போ ஒரு சென்டர் லைன் கிரியேட் பண்ணணும். அதுக்கு அன்னோடேட்ல சென்டர் லைன சூஸ் பண்ணிட்டு இந்த 2 ஆப்போசிட் லைன பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிட்டு இதுக்கேத்த மாரி மினிமம் டிஸ்டன்ஸ்ல தான் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அந்த லைனோட எண்ட் பாயிண்ட்ல இருந்து அப் டூ இந்த பொசிஷன்ஸ் வரைக்கும் அந்த ப்ரொஃபைல எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு.
ஒன்ஸ் ப்ரொஃபைல வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, சென்டர் மார்க்கும் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ சென்டர் மார்க்க பிக் பண்ணிட்டு கரெக்ட்டா அந்த சர்க்கிள சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டா சென்டர் மார்க்கும் கிரியேட் ஆயிருக்கு. ஓவராலா இருக்கிற இந்த சர்க்குலர் ப்ரொஃபைலோட எட்ஜஸ் அண்ட் ஃபில்லட்ஸ், ஹோல்ஸ் இதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ற மாரி ஒரு டாப்ல ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம டைமென்ஷன்ஸ் ஆட் பண்ணலாம். டைமென்ஷன் ஸ்டைல்ல கூட கிரியேட் பண்ணிறலாம். ஜஸ்ட் டீன்னு கமாண்ட் டைப் பண்ணிக்கிட்டேன். டைப் பண்ணோனே டைமென்ஷன் ஸ்டைல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல டெக்ஸ்ட்டோட சைஸ வந்து இன்கிரீஸ் பண்ணியாச்சு. இன்கிரீஸ் பண்ணிட்டு செட் கரண்ட்ன்னு குடுக்குறேன். செட் கரண்ட் குடுத்தா டிஃபால்ட்டா ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட்ஸ்ல தான் இருக்கு. டிஃபால்ட்டாவா இருக்கும். இப்போ புதுசா நம்ம டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்ண 1 பை 1 டைமென்ஷன்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். தேங்க் யூ.